எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. ஒரு ரொம்ப ஃபேமஸான பாட்டு இது. அது மாதிரி இந்த ஜியோ, ஏர்டெல், ரிலையன்ஸ் அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது. பிஎஸ்என்எல்லில் இருந்தவங்க பூரா திருன்னு மாறி அந்த மற்ற எல்லாத்துக்கும் போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். பிஎஸ்என்எல் எக்ஸ் எம்ப்ளாயி ஒரு யூனியன் மெம்பர் ஒருத்தர் பேசினார். எக்ஸ் எம்ப்ளாயியாக என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. ஒரு யூனியன்காரர் அவர் பேசினார். அப்போ சொன்னார், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சரியான போக்கு இல்லாததுனால பிஎஸ்என்எல் வீணாக போச்சு. இப்போ கூட கரண்ட்டாக அவங்க நிறைய பேரை ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு, வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் ஆக்கிட்டாங்க. சர்வீசஸ் எல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாக்க அந்த ப்ரைவேட்காரனுக்கு ஒரு பாண்டிங் கிடையாது. அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணாமல் இருப்பாங்க. அதனால் கெட்டு போகிறது பிஎஸ்என்எல் பேர் தான். இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம், எல்லோரும் சேர்ந்து திரும்பியும் அதை நாமளே எடுத்துக்கணும். அந்த பப்ளிக் மீட் பண்ணுற இடத்துல நாமளே எடுத்துக்கணும். அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பப்ளிக் போய் எம்ப்ளாயீஸை மீட் பண்ணுறது, தனக்கு வேண்டியதை செஞ்சுக்கிறது. அந்த மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் அதை நாங்களே எடுத்துக்கிட்டு பண்ண போகிறோம் அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க. இப்போது ரீசண்டாக மற்ற டெலிஃபோன் கம்பெனிலாம் விலையை ஹெவியாக ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் அதோட எஃபெக்ட் தெரியல. பட் நிறைய ஏற்றிட்டாங்க. நிறையா பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆல் ஆர் கம்மிங் பேக் டு பிஎஸ்என்எல். இந்த சமயத்துலையானும் பிஎஸ்என்எல் தங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், சர்வீஸை நல்லா கொடுக்கணும். பிஎஸ்என்எல் மேனேஜ்மெண்ட்டு மாத்திரம் பண்ணால் போகாது. அதில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் ரைட் டைமுக்கு ஆஃபீஸுக்கு வரணும், பொறுமையாக சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசணும், அவங்க சொன்னால் அடுத்தபடி ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இதுதான் இப்போ திரும்பியும் போன பிஸ்னஸ்லாம் ரீகெயின் பண்ணுறதுக்கான சான்ஸு. இதுலேயும் விட்டாங்கன்னா அவங்கள ஒன்றும் திருத்த முடியாது. ஒரே ஒரு விஷயம், கவர்மெண்ட் எம்ப்ளாயினாலே அவங்களுக்கு என்ன தோணுது, நம்ம வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு தோணுது. கவர்மெண்ட் எப்படியே சம்பளம் கொடுத்துட போகுது, நம்ம வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது. ஒரு 10% கிட்ட தான் ஒழுங்காக வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. பாக்கி பேர்கிட்ட அது இல்லை. அதுக்கு நிசர்தனம் அது கண்டிப்பாக இல்லை. இவங்க வெளியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ப்ளாயீஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒரு அவேர்னஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா ஒழுங்காக ஒர்க் பண்ணால் தான் திரும்பி இப்போ நமக்கு ஒரு சர்வைவலுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கு. வி ஹாவ் டு கம் அவுட், வி ஹாவ் டு பில்ட் பிஎஸ்என்எல் அகைன். விழுந்ததெல்லாம் திரும்ப நம்ம எடுக்கணும். ஏன்னா இப்போ தான் மக்கள் நம்ம பக்கம் அவங்க நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோரும் நிறையா வேலை செய்யணும் இப்போது அப்படின்னு எம்ப்ளாயீஸை என்கரேஜ் பண்ணினால்தான் சரியாக வரும். எம்ப்ளாயீஸ் என்கரேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. நல்லா ஒர்க் பண்ணுறவங்க பூரா விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ இருக்கிறது கொஞ்சம். அதில் எத்தனை பேர் சீரியஸாக ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரில. அதில் இருக்கிற எம்ப்ளாயி வேலை செய்கிறாங்கங்கிறதையும் விட அவங்க போட்டிருக்கிற அந்த ப்ரைவேட் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வேலையே கம்ப்ளீட்டாக செய்கிறதே இல்லை. ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு காலையில் தான் அதை அட்டன் பண்ணுறாங்க. இன்றைக்கி சொன்னேன்னா ஒரு நாள். இப்போ இருக்கிற காலம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஒய்ஃபை இல்லாமல் முடியாதுங்கிற நினைவு ஆகிடுது. காஃபி, டிஃபன், சாப்பாடு மாதிரி ஆகிடுது ஒய்ஃபை இல்லைன்னா. இப்போ கரண்ட் ஒரு நாள் இல்லைன்னா நம்ம என்ன பாடுபடுறோம், அந்த மாதிரி ஒய்ஃபை ஆகிடுது. எப்போ அந்த மாதிரி ஆகிடுதோ அதில் சப்ளை செயின் அருகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நாள் சாயந்தரம் 4 மணிக்கு போகிற ஒய்ஃபை பிஎஸ்என்எல்லாக இருந்தால் மறுநாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு கூட நம்ம 100 தடவை ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம், மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றவங்களில் நம்ம யாரை போய் பார்க்கணும், யாரையுமே பார்க்க முடியாது. எல்லாமே ஓவர் ஃபோன் தான். அதை இந்த யூனியனிஸ்ட் சரியாக சொன்னார். மற்ற டெலிஃபோன்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. எல்லாம் ஃபோனில் தான் கான்டாக்ட் பண்ண முடியும். அவன் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஃபோனில் தான். நம்ம எத்தனை தடவை தான் கத்த முடியும்? அப்போ நம்ம அழுத்து போயிடுவோம். சரி, பிஎஸ்என்எலுக்கு போகலாம் அப்படின்னு பிஎஸ்என்எல்லில் போனால் அவங்க எல்லாம் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் ஒரே லைன் ஒரு நாளைக்கு 4 தடவை கட் ஆகும். பர்டிகுலராக என்னோடய லைன் முதல்ல இந்த காப்பர் வயரில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபைபர் ஒயர் மாத்திரம் அப்படின்னாங்க. சரி, ஃபைபர் ஒயர் எழுதி கொடுத்தோம். ஃபைபர் ஒயர் வந்தாச்சு. அந்த ஃபைபர் ஒயரை இந்த இதில் அண்டர் கிரவுண்ட் இல்லாமல் மேலே கொண்டு போகிறாங்க போல் தெரியுது. டெய்லி காலையில் கட் ஆகிடும். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இதோம்பாங்க, வரமாட்டாங்க. மறுநாள் காலையிலேருந்து ஆரம்பிப்போம், திரும்பியும் பேச ஆரம்பிப்போம். இதோ வரமாட்டாங்க.
இது 2 நாள் ஆகிடும், 3 நாள் ஆகிடும், 4 நாள் வரைக்கும் ஒய்ஃபை இல்லாமல் எப்படி கலந்துட முடியும்? நான் கூட பிஎஸ்என்எல் எம்ப்ளாயியாக ஒரு 40 வருஷமாக இருந்தேன். இப்போ ரீசண்டாக தான் அப்பா உங்களோட சங்காத்தம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் வெளியே வந்து ஏர்டெல்லுக்கு போனேன். இப்போது நாட்டில் நடக்கிற விஷயம் பார்த்தா ஏர்டெல்லேருந்து திரும்பி நம்ம பிஎஸ்என்எல் போகணும்பா அப்படின்னு தோணுது. பிஎஸ்என்எல் நினச்சாலே பயமாக இருக்குது, அவங்களோட சர்வீஸை நினச்சாலே. இப்போ நான் எதுக்காக இதை பகிரங்கமாக இந்த இதில் சொல்கிறேன்னா, இதில் யாரானு பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆகணும். அவங்களும் சும்மா ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருந்தால் சரியாக வராது. வெளியில் வரணும், என்ன நடக்குது மார்க்கெட்டில், என்ன நடக்குது, அவங்களோட சபார்டினேட்ஸ் எவ்வளோ தூரம் வேலைக்கு வராங்க, எவ்வளோ தூரம் வேலை பார்க்குறாங்க, அவங்க புதுசாக போட்டிருக்கிற கான்ட்ராக்டர் எவ்வளோ தூரம் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு யாரானு ஒருத்தர் இன்வால்வ் எடுத்துகிட்டு வேலை செஞ்சால் தான் முடியும். பட் திஸ் இஸ் எ வெரி ரொம்ப சூப்பர் டைம் இது பிஎஸ்என்எலுக்கு. தே கேன் கம் அப் ஜஸ்ட் லைக் சம்திங். அவங்க திரும்பி விழுந்த குதிரை எழுந்துன்னு ஓடுற மாதிரி ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதை பிஎஸ்என்எல் எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்க போகுது அப்படின்னு தெரில. இந்த ப்ரைவேட் டெலிஃபோன்காரர்லாம் ஐயோ இது நமக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்கும் போல் இருக்கே, பிஎஸ்என்எல்காரன் திரும்பி உள்ளே நுழைஞ்சிருவான் போல் இருக்கே, திரும்பி நம்ம கொஞ்சம் விலையை குறைப்போம் அப்படின்னு அவங்க குறைச்சிட்டு உள்ளே வரத்துக்குள்ளே, அவங்க விலையை குறைக்கிறதுக்குள்ளே இவங்க சர்வீஸை ஏற்றணும். இவங்க சர்வீஸில் தான் இருக்குது. இப்போது சில இடங்கள்லாம் இந்த டவர் கிடைக்கவே மாட்டேங்குது, மரத்து மேலே ஏறி நிற்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஒரு பெரிய டவர் மேலே ஏறி நின்று தான் ஃபோன் கிடைக்குது. அதெல்லாம் என்ன காரணம்னு பார்க்கணும். இப்போ வந்து 4Gக்கு வந்துட்டோங்கிறாங்க. நான் கூட ரொம்ப அழுத்து போய் தான் பிஎஸ்என்எல்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போனேன். எனக்கு ரொம்ப வருத்தம் அதில். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் கேட்டார். ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் நான் இந்த ஃபோனை சரண்டர் பண்ணுறதுக்காக போகும்போது ஒரே ஒரு எம்ப்ளாயி, சார் ஏன் சார் சரண்டர் பண்ணுறீங்கன்னு. நான் அவருக்கு தேங்க் பண்ணேன். சார் நீங்கள் ஒருத்தரான அப்படி கேட்டீங்க. ஏன்னா இதை பார்க்குறவங்க யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை சார் நாங்கள் சர்வீஸ் பெட்டராக கொடுக்குறோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு ஒருத்தர் கூட சொல்லலை. அந்த கடைநிலை ஊழியர் ஒருத்தர் ஏன் சார் மாற்றுறீங்க அப்படின்னார். அப்புறம் அங்கேருந்து அதை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சு கொடுக்க போனேன். அதாவது நான் சரண்டர் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு அடுத்த மாதத்துலேருந்து பில்லு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போனேன். இது எந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போனதுக்கு அதை பார்த்து வாங்கிக்கிட்டு என் மூஞ்சியை கூட பார்க்கல அவர். யார் கொடுக்குறா என்ன, ஓ சரண்டரா அப்படின்னு பார்த்தாரு, பார்த்துட்டு அப்படியே வாங்கி உள்ளே வச்சுட்டார். நாளைக்கு சரண்டர் இது பண்ணிடுறேன் போங்க அப்படின்ட்டார். அவரான ஒரு வார்த்தை, ஏன் சார் இந்த தப்பை உணர்ந்தால் ஒழிய தான் தப்புன்னு முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. தான் செய்கிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் ஒழிய, இதிலே ஏர்டெல்காரனோ அல்லது வேறு ஒருத்தனாக இருந்தால் நம்ம சரண்டர் பண்ணோமோனா 1000 கேள்வி கேட்பான். நீங்கள் என்னத்துக்கு சரண்டர் பண்ணீங்க, என்ன ஏது, இல்லை நான் பண்ண சொல்கிறேன், திரும்ப பண்ண சொல்கிறேன்னா 1000 கேள்வி கேட்பான். ஆனால் பிஎஸ்என்எல்ல ஒருத்தர் கூட கேட்கல. அவங்களும் வாங்கி வச்சுட்டு பேசாமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியல அந்த பிஎஸ்என்எல் தான் அவங்களுக்கு சாதம் போடுது, அந்த பிஎஸ்என்எல் சம்பளத்தில் தான் நாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. 99% இல்லை, 1% இருக்குமோ என்னமோ. இப்போ நான் எகைன் சொல்கிறேன், இதில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க தரமட்டத்துக்கு இறங்கி வந்து பிஎஸ்என்எல் நல்லா ஒர்க் பண்ணணுன்னு நினைத்தால் ஒழிய பிஎஸ்என்எல் பழைய லெவலுக்கு வர்றது கஷ்டம். ஆனால் எனக்கு மனசார ஒரு ஆசை, ஏன்னா நான் ஒரு வெல்விஷர் ஆஃப் பிஎஸ்என்எல் வந்து திரும்பியும் அதே பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்க. ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட் கன்சர்ன். நம்ம ரேஷன் ஷாப்பில் சாமான் வாங்குறதுக்கும் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான். இப்போது ரேஷன் ஷாப் வந்து பிஎஸ்என்எல், டெலிஃபோன் ரேஷன் ஷாப், மற்றதெல்லாம் சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட் வேலை இப்போ தெரிஞ்சு போச்சு. ரேஷன் ஷாப்புக்கு எல்லோரும் வராங்க. தயவு செய்து ரேஷன் ஷாப் எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் மக்களுக்காக உழைங்க, டைம் பார்க்காதீங்க. காலம்பரை சீக்கிரம் வாங்க ஆஃபீஸ்க்கு. நமக்கு தான் வேலை ஒன்றும் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வேலை நிறையா வரப்போகுது. நீங்கள் மாதிரி பிஸியாக இருக்க வேண்டிய டைம் எகைன் உங்களுக்கு வருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த டாப் டு த பாட்டம், நான் சொல்கிறது நம்பர் 1 ஆஃப் பிஎஸ்என்எல் அட் சென்னை, அவர்லேருந்து த வெரி லாங் இதில் இருக்கிறவங்க, இந்த சிம் கார்டு இதுக்கு வாங்கி விற்கிறவங்க வரைக்கும் ஜனங்கள்கிட்ட பொறுமையாக பேசி, இதில் எங்கெங்கே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சார் இந்த இடத்துல டவரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, டவர் கிடைக்கலன்னு நீங்கள் வேறு இதுக்கு போங்க சார். ஒருத்தர் சொல்கிறாருங்க, இதே மாதிரி சொல்கிறார், ஒரு பிஎஸ்என்எல் எம்ப்ளாயி ஆர் சேயிங், சார் உலகத்தில் 1000 பிளான் இருக்குது, அதெல்லாம் போகிறத விட்டு இதுக்கு ஏன் சார் மண்ணாடுறீங்க, வேறு இதுக்கு போங்க சார் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒரு பிஎஸ்என்எல் வெல்விஷராக
மன கஷ்டத்தோடு சொல்கிறேன். இது ஒரு பப்ளிக்கில் விட்டால் தான் இதை 4 பேர் பார்ப்பாங்க. இதை பார்க்குற நீங்கள் யாரானும் ஒரு சமயம் பிஎஸ்என்எல்லோட ரிலேட்டடாக இருந்தீங்கன்னா இந்த டாப் பர்சனுக்கு இது எப்படி போய் சேரும் அப்படின்னு பாருங்கள். தொழிற்சங்கவாதிகள்லாம் உங்களோட உரிமைகளை நான் விட்டு கொடுக்க சொல்லலை, நீங்கள் உரிமைகளுக்காக போராடுங்க. ஆனால் உரிமைகளை மாத்திரம் பார்த்துட்டே போகாதீங்க, உங்களுக்கு கடமைகள் இருக்கிறவங்கிறதையும் மறந்துடாதீங்க. கடமைகள் செய்வோம், உரிமைகள் பெறுவோம். அப்போ தான் நாடும் நாமளும் நன்னா இருக்க முடியும். நாம் நன்னா இருந்தால் தான் நாடு நன்னா இருக்க முடியும். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணோம், பிஎஸ்என்எல் இஸ் அவர்ஸ், வி ஹவ் டு ஒர்க் ஃபார் பிஎஸ்என்எல். இப்போ நான் கூட இப்போ பிஎஸ்என்எல்லேருந்து மாறிட்டேன். இப்போ காசுக்காக இல்லைன்னா கூட எகைன் நான் இப்போ பிஎஸ்என்எலுக்காக வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு டவர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஒரு 4 நாளைக்கு ஒய்ஃபை இல்லாமல் இப்போல்லாம் இருக்க முடியாது. ஷோர் இல்லைன்னா உடம்புல இருக்கிற எனர்ஜியை ஒரு 4 நாளைக்கு மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒய்ஃபை இல்லாமல் இப்போல்லாம் இருக்கவே முடியாது. எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் ஒய்ஃபை தேவையாயிடுச்சு. அதனால் இதோட இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து பிஎஸ்என்எல்காரங்க நல்லா ஒர்க் பண்ணோம். திரும்பியும் பிஎஸ்என்எல் நான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கும்போது பிஎஸ்என்எல் க்யூவில் போய் நின்று வாங்கின ஞாபகம் இருக்குது எனக்கு. க்யூவில் மணிக்கணக்காக நிற்கணும். எங்கள் பாரிஸ் கார்னரில் போய் மணிக்கணக்காக நின்ன ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் அதை சரண்டர் பண்ணும்போது இட் டுக் ஒன்லி 1 minute. யாருமே என்ன ஏன்னு கேட்கல, டக்குன்னு வாங்கி போட்டு கேன்சல் பண்ணி விட்டாங்க. எனக்கு ஒருத்தரை கூட கேட்கலையேன்னு அர்த்தம். கடைசியில் ஒரே ஒரு நான் கொண்டு போய் சரண்டர் கொடுக்கும்போது ஒரே ஒரு அங்கே இருந்த கேட்டில் இருந்தவர் கேட்குறாரு, சார் ஏன் சார் பிஎஸ்என்எல் விட்டு போகிறீங்க அப்படின்னு. நான் அவருக்கு ஒரு சலாம் போட்டேன். அட்லீஸ்ட் அந்த ஒத்தரானு என்னை கேட்டாரேன்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவரும் கேட்கலன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். பிஎஸ்என்எல் போனதெல்லாம் போகட்டும், பாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ்ட். இனிமேல் புதுசாக வர ஒரு யுகத்தை பிஎஸ்என்எல் நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இந்த ரிக்வஸ்ட் டாப் டு தி பாட்டம். எகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு என்னன்னு சொல்லி யாரும் இருக்கக்கூடாது. அவங்க பார்ட்லேருந்து பிஎஸ்என்எல்லுக்காக அவங்க வேலை செய்யணும். யாரும் சும்மா வேலை செய்யலை. வி ஆர் ஆல் கெட்டிங் சேலரி, வி ஆர் பீயிங் பெய்டு ஃபார் தட், ஃபார் அவர் சர்வீஸ். அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம வேலை செய்கிறோமான்னு பார்த்தா கூட போகிறோம், நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்த்தா போகிறோம் அப்படின்னு ஒரு மனசாட்சியோடு எல்லோரும் வேலை பார்த்தாங்கன்னா பிஎஸ்என்எல், there is a chance to BSNL to come up again and it can reach the same position what was it previously. Thank you very much.